அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இலங்கை தீவில் இப்பொழுது பேசு பொருளாக இருப்பது உள்ளூராட்சி தேர்தல். உள்ளூராட்சி தேர்தல் என்று சொல்லும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது என்று பலர் கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது உச்சக்கட்டம் வந்திருக்கின்றது. அதாவது தீவிரமாக பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கட்சிகள் போட்டியிடுவது தொடர்பாக, கூட்டு தொடர்பாக, வேட்பாளர்கள் தொடர்பாக தெரிவு செய்வது, இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் வடமாகாணத்தை குறிவைத்திருப்பது போல் தெரிகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை குறிவைத்திருப்பது போல் தெரிகின்றது. அந்த விடயங்களை நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக என்ன நிலை, தற்பொழுதுள்ள நிலை என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது எல்லோருமே நாங்கள் அடிக்கடி கூறுவதை போன்று விட்டதை பிடிக்க வேண்டும், இருப்பதை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடுதான் இங்கே மேலோங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற நிலைமை இல்லாமல் போய் தமிழரசு கட்சியாக இன்று அது சுருக்கமடைந்திருக்கின்றது. அது சுமந்திரன் தரப்பினுடைய கையிலே சிக்கி இருக்கின்றது. சுமந்திரன் தரப்பிலே அவருடைய தரப்பு ஆதரவாளராக பார்க்கப்படுகின்ற CVK சிவஞானம் தலைவராகவும் சுமந்திரன் செயலாளராகவும் செயல்படுகின்ற ஒரு நிலைமையிலே தமிழரசு கட்சியிலே தமிழ் தேசியம் என்பது இல்லை, ஒரு தமிழ் தேசிய கூட்டு நிலைப்பாடு என்பது துளியளவும் இடம் இல்லாமல் வெறுமனே ஒரு கட்சியினுடைய முழுக்க சுமந்திரன் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம்தான் அங்கே வேட்பாளர்கள் தெரிவு அனைத்துமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சி முழுக்க ஒரு தமிழ் தேசியத்தை விட்டு விலகி, அதாவது தமிழ் தேசியம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அது ஒரு கூட்டு உணர்வின் பிரதிபலிப்பு. தமிழ் தேசம், தமிழர்களுடைய எதிர்கால இருப்பு, தமிழர்களுடைய அரசியல் அபிலாசை, தமிழர்களுடைய கூட்டு நிலைப்பாடு, இப்படியாக தமிழ் தேசியம் என்று வருகின்ற போது அது ஈழத்தமிழ் மக்களுடைய ஒரு தேசிய இனமான ஈழத்தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை பார்க்க முடியும். ஆகவே கூட்டு பிரதிபலிப்பு என்று வருகின்ற போது சகல விடயங்களிலுமே நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அந்த ஈழத்தமிழ் இனத்தினுடைய நிலைப்பாடுகளில் இருந்தால் அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். ஒன்று, ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய நீதிக்கான போராட்டம், ஒரு புதிய ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சி மாற்றத்துக்குள்ளே அடிபட்டு போகின்ற பொறுப்பு கூறல் விவகாரங்கள் அடிபட்டு போகின்ற ஒரு நிலைமையிலே அதற்குள் எவ்வாறு எங்களுடைய அந்த நீதி கோருகின்ற போராட்டத்தை, எங்களுடைய விடுதலை அரசியலை எவ்வாறு நாங்கள் தக்க வைக்க போகின்றோம், இல்லை அதை எவ்வாறு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்கொண்டு செல்ல போகின்றோம் என்ற சவால் மிக்க ஒரு தருணத்திலே ஈழத்தமிழ் மக்கள் இருக்கின்ற போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் வெறுமனே ஒரு சபைகளை ஒரு சபைகளை, உள்ளூராட்சி மன்றங்கள் என்கின்ற அந்த சபைகளை ஆளுகின்ற ஒரு தேர்தலாகவோ இல்லை அதிலே நடைபெறுகின்ற எண்கணித அடிப்படையிலே நடைபெறுகின்ற ஒரு போட்டியாகவோ நாங்கள் கருதிவிட முடியாது. உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து எந்த வகையான தேர்தலாக இருந்தாலும் தமிழ் மக்கள் அதை தங்களுடைய ஒரு அரசியல் போராட்டமாகத்தான் பார்த்திருக்கின்றார்கள். அதை எந்த ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலா, அது ஏதோ எங்களுடைய பிரதேசங்களை ஆள்கின்ற இல்லை பிரதேச மட்டத்திலான நிர்வாக அழகுக்குரிய தேர்தல், ஆகவே இது வேறு எங்களுடைய போராட்டம் வேறு என்று மக்கள் ஒருவதும் பிரித்து பார்த்ததில்லை. மாகாண சபை தேர்தல் வந்த போது இது வேறு போராட்டம் வேறு என்று பிரித்து பார்த்ததில்லை. பாராளுமன்ற தேர்தல் வந்து அவர்கள் இலங்கை ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உட்பட்டதாக வருகின்ற சகல தேர்தல்களிலுமே தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்களிப்பின் ஊடாக இது தமிழர் தேசம், இது மற்றது சிங்கள தேசம் என்கின்ற வேறுபாட்டை வகைப்படுத்தி காட்டக்கூடிய வகையிலும் தமிழர்கள் நாங்கள் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் தான் நிற்கின்றோம். தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்கின்ற அந்த தமிழ் மக்களுடைய அந்த மூலாதார கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு என்பது காணப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நீதி காணப்பட வேண்டும். அதற்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூறல் அடிப்படையிலே சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும். இதன் மூலமாக எதிர்காலத்திலே மீளவும் அவ்வாறான விடயங்கள் இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படாது என்கின்ற ஒரு உத்தரவாதம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான்
சகல தேர்தல்களிலுமே மக்கள் தமிழ் தேசியம் சார்ந்து தங்களுடைய வாக்கை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது உள்ளூராட்சி மன்றமாக இருக்கட்டும், மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலை தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு விடுதலை அரசியலினுடைய ஒரு வழிமுறையாக, அதிலே தங்களை ஒரு ஒரு போராளிகளாக மக்கள் ஒவ்வொருவரும் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுடைய வாக்குகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இதுவரை கணிசமான வடக்கு கிழக்கிலே கணிசமான சபைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக, அது விடுதலை புலிகள் அமைப்பினால் தோற்றம் பெற்றது. இன்று அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆளுகை செலுத்தியது என்பதற்காக சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினர் தங்களுடைய கொளரை தூக்கிவிட்டு தாங்கள் பெருமை பேசிவிட முடியாது. அதனுடைய தோற்றுவாயை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அந்த தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஒரு அரசியல் பேரியக்கமாக அவர்களுடைய நேரடி வழிநடத்தலிலே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த எழுச்சி பெற்ற காலத்தில் இருந்துதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பிலே இந்த உள்ளூராட்சி சபைகள் அத்தனையுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வசம் வந்தது. ஆகவே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சபைகளை கடந்த இப்ப 2019 காலாவதியான உள்ளூராட்சி மன்ற அந்த கடைசியாக 2018 நடைபெற்ற தேர்தல் வரை அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த சபைகளை ஆளுகை செய்தது என்று சொன்னால், அதனுடைய தொடக்கம் என்பது விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற நிலைப்பாட்டோடு தான் அங்கே அந்த வெற்றிகள் மக்களால் வழங்கப்பட்டது. ஆகவே இதை யாருமே தவறாக நாங்கள் இன்று தமிழரசு கட்சி சுமந்திரனுடைய கைகளில் இருக்கின்றது, சாணக்கியன் போன்ற இந்த சாகச அந்த வித்தை காட்டுவதை போன்று அவர்களுடைய சாகசங்களை பார்த்து நாங்கள் தவறாக கருதிவிடக் கூடாது. ஆகவே மக்கள் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு செயல்பட வேண்டிய நேரத்திலே இன்று தமிழரசு கட்சி என்பது அதிலிருந்து முற்றிலுமாக விலகி நீயா நானா என்கின்ற போட்டியிலே இப்போது மாவை சீனாதிராஜ் அவர்கள் தலைவராக இருந்து காலமாகிவிட்டார். இப்போது ஸ்ரீதரன் அவர்களுடைய நிலை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர் தமிழ் தேசியம் சார்ந்திருப்பவர்களுடைய நிலை பலகீனம் அடைந்திருக்கின்றது கட்டமைப்பு ரீதியாக. ஆகவே இந்த இடத்திலே தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு சுமந்திரன் தரப்பினர் பல கடும் பிரயத்தனம் செய்கின்றார்கள். தங்களுடைய சார்பானவர்களை வேட்பாளர்களாக களமிறக்கி அதிகபட்சமாக எத்தனை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை தாங்கள் பெறுகின்றோமோ அதன் மூலமாக சுமந்திரனுடைய ஆதிக்கம் என்பது தமிழ் தேசிய அரசியலிலே முழுமையாக வியாபிக்கக்கூடிய அளவிலே அதற்கான ஒரு அத்திவாரத்தை போடுகின்ற வகையில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கின்றார்கள். ஆகவே தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுடைய தேசிய நிலைப்பாட்டை விட்டு கடந்து சுமந்திரன் அவர்களுடைய அந்த மறைமுக நிகழ்ச்சி நிரல், தன்னுடைய அரசியல் இருப்பு என்று அவர் ஒரு இவ்வளவு தூரம் செய்தும் என்று பாராளுமன்றத்திலே தன்னை நிலைநிறுத்த முடியாமல் இன்று மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒருவர். அப்ப மக்களால் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் கட்சி ரீதியாக தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு, தமிழரசு கட்சியை முற்றிலுமாக தன்வசப்படுத்துவதற்கான ஒரு களமுனையாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சுமந்திரன் அவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றார். அப்ப முழுவதுமே அவர் கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்றார், செயலாளராக பதில் தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் இருக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் சுமந்திரன் அவர்கள் தான் இன்று தலைவராக மாவை சீனாதிராஜா இருந்தாலும் செயலாளராக சத்தியலிங்கம் இருந்த நிலையிலே முழு வேட்பாளர்களையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டு கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாமல் தன் சார்பான வேட்பாளர்களே இவர் சகல தேர்தலிலுமே நியமிக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. இன்று அப்படி யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நேரடியாக அவரே பதில் செயலாளராக வந்து விட்டார். பதில் தலைவராக அவருடைய ஒரு கைத்தடி தான் இருக்கின்றது. ஆகவே முழுக்க அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை முன்கொண்டு செல்லக்கூடிய வகை என்றால், நாங்கள் தமிழரசு கட்சியை பார்க்கின்றோம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கிலே இதுவரை இருந்த சபைகள் வீட்டு சின்னத்துக்கு கீழான தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதிவின் பெயரிலே போட்டியிடப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆளுகைகள் தான் இருக்கின்றது. ஆகவே மக்கள் அதை மயங்கிவிடக்கூடாது. அவரிடம் கொடுப்பதன் ஊடாகத்தான் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த வகையில சுமந்திரன் தரப்பினருடைய நிலைப்பாடு என்பது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலிருந்து விலகி ஒரு முற்றிலுமாக ஒரு சுயநல அரசியல், தமிழ் மக்களுக்கு எதிரான இவ்வாறு அவர்கள் தங்களுடைய சுயநல காரணங்களுக்காகத்தான் அங்கே ஒரு பிளவு, எந்தவித கூட்டணி முயற்சிகளுக்கும் தங்களை உட்படுத்திக் கொள்ளாது தனியே தாங்கள் தான் போட்டியிடுவோம் என்ற ஒரு மமதையோடு நிற்பதற்கான காரணம் இதுதான். ஏனைய கட்சிகளும் தங்களால் முயன்றவரை ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்ததை போன்று கூட்டணி முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதைவிட தேசிய மக்கள் சக்தி இன்று தென்னிலங்கை கட்சிகள், கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் ஐக்கிய தேசிய கட்சி இல்லை தேசிய மக்கள் சக்தி, என்ன ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாச தரப்பு, ரணில் தரப்பு, ராஜபக்சே தரப்புகள்லாம் தீவிரங்காட்டும்.
இந்த முறை அவர்கள் இதுவரை களத்தில் இறங்கவில்லை. அவர்களும் பல இடங்களிலே கட்டுப்பணங்களை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை விட ஆளுங்கட்சி என்ற அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி தான் இங்கே கொஞ்சம் அதிகமாக அவர்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ஒரு சில என்பிபி ஆதரவாளர்களை துணைக்கு வைத்துக் கொண்டு இங்கே வடக்கு கிழக்கிலே அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒரு களமாக வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே எல்லோருமே ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள். சுமந்திரனுக்கு தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு களமாக இதை பயன்படுத்துகின்றார். என்பிபி அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஊடாக தெற்கிழங்கையில் ஏற்படுகின்ற சரிவை சமன் செய்து வடகிழக்கிலே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு ஒரு அரசாங்கமாக தங்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறார். அதன் மூலமாக பல நன்மைகளை அவர்கள் அனுபவிக்க காத்திருக்கின்றார்கள். இதுவரை களத்திலே ரணில் ராஜபக்சே சயித் தரப்பு பெரிய அளவில் சோபிக்காவிட்டாலும் அவர்களும் தங்கள் அளவுக்கான முயற்சிகளிலே வேட்பாளர்களை முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதை நோக்கி இவருடைய ஈர்ப்பும் இல்லை. இப்ப கடந்த தேர்தலிலே ராஜபக்சேக்கள் சயித் பிரேமதாச அரசு தரப்பு எதிர்த்தரப்பாக இருந்த போது கூட இவ்வாறான ஒரு ஈர்ப்பு இருக்கவில்லை. ராஜபக்சே தரப்பு மீதும் இருக்கவில்லை. டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த அடிப்படையிலே இல்ல அங்கேன் ராமநாதன் ஒரு அமைச்சராக இருந்த காலப்பகுதிகளிலே அவர்கள் சார்பாக கூட இவ்வளவு தூரம் ஒரு ஈர்ப்பு இருக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய ஒரு ஆதரவு வட்டங்கள்ல மட்டுமே அவர்கள் செயல்படக்கூடிய வகையில் இருந்தால் இந்த முறை ஒரு தேசிய மக்கள் சக்தியை நோக்கி ஒரு பெரிய அலையை காட்டுவதற்கு இவர்கள் முற்படுகின்றார்கள். அதே நேரத்தில் இந்த தென்னிலங்கை கட்சிகள் சார்பாகவும் பெரிய அளவில் யாருமே ஒரு ஆர்வம் செலுத்தாத நிலைமை இருக்கின்றது. வேட்பாளர்களுக்கு கடும் பஞ்சம் நிலவுகின்றது. இபிடிபி போன்ற அரச ஒட்டு தரப்பாக இல்லை அரசோடு இணைந்து செயல்படுகின்ற தரப்பாக இருந்தவர்கள்லாம் இப்போது ஒரு முற்றிலுமாக கைவிடப்பட்டவர். ஏனால் ஒரு ரணில் தரப்போ ராஜபக்சே தரப்போ என்ற ரெண்டு பக்க நிலைப்பாடின்றி புதிதாக ஒரு தரப்பு வந்த பிற்பாடு இவர்களை கண்டுகொள்வதற்கு ஆட்கள் இல்லை. ஆக இவர்கள் அதிகாரம் இல்லாத ஒரு நிலைமையிலே அவர்களை நோக்கி ஒரு ஈர்ப்பு என்பது முற்றிலுமாக குறைவடைந்திருக்கின்றது. ஆகவே இப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்த எல்லோருக்குமே ஒரு எல்லோருடைய பலத்தையும் பரீட்சித்து பார்ப்பதற்கூடிய ஒரு 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 நிலைமையாக மாறி இருக்கின்றது. எல்லோருமே தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள். தனித்து தங்களுடைய வல்லமைகளை காட்டுவதற்காக முயற்சி. ஏற்கனவே நான் கடந்த நிகழ்ச்சியில் கூறியதை போன்று இன்று நாங்கள் பார்த்தோமானால் இபிடிபி தனியாக கேட்க போகின்றது, தமிழரசு கட்சி தனியாக கேட்கின்றது, சங்கு கூட்டணி நிற்கின்றது, அதே போன்று சைக்கிள் ஒரு கூட்டணி அமைக்கின்றது. அதை விட நீதியரசருடைய மான் சின்னத்திலே அவர்கள் ஒரு தனி ஒரு தரப்பாக இருக்கின்றார்கள். இதைவிட தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது, ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கின்றது, ஐக்கிய தேசிய கட்சி இருக்கின்றது, ராஜபக்சேகளுடைய கட்சி இருக்கின்றது. அதே போன்று இன்னும் பல கடந்த தேர்தலை போன்று தென்னிலங்கையில் இருக்கின்ற சில கட்சிகளும் புதிதாக பெரும் செல்வந்தர்களுடைய பின்னணியில உருவாக்கப்பட்ட கட்சிகள் கூட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போட்டியிடுவதற்கான வாய்ப்பாக குறைந்தபட்சம் ஒரு ஒரு கட்சிகள் என்ற அடிப்படையில் பார்த்தால் கூட ஒரு 15-20க்கும் மேற்பட்ட தரப்புகள் தமிழர் தாயக பகுதிகளிலே ஒரு கட்சிகளாக வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. உங்களுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே சுயேட்சைகளாக அதிக அளவில் இந்த சரி கட்சிகளுக்கு சரி அதிகமாக கட்சிகளை விட அதிகமாக கூட சுயேட்சை குழுக்கள் போட்டியிட நிலைமை இருக்கின்றது. ஆக உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அவ்வாறு சுயேட்சைகளுடைய ஆதிக்கம் இப்போதே அவர்கள் சுயேட்சை குழுக்கள் கூட கட்டுப்பணங்களை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு 10-20 கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் வருகின்ற போது நிச்சயமாக ஒரு 30க்கும் மேற்பட்ட தரப்புகள் இந்த சபைகளிலே ஒரு போட்டியிடக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஒவ்வொரு சபைகளிலுமே ஒரு 10-15, 20 வரையான எண்ணிக்கைக்குள்ளாகத்தான் ஒவ்வொரு சபைகளிலே உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு 30க்கும் மேற்பட்ட தரப்புகள் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போது அந்த சபையினுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைய போகின்றது. இப்படியான நிலைமையிலே வேட்பாளர்களுக்கு கடுமையான ஒரு வட்டாரம் என்று வருகின்ற போது அந்த வட்டாரத்திலே ஒரு 500 குடும்பம் இல்லை ஒரு 500க்கு உட்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு 2000 3000 வாக்காளர்களை கொண்ட ஒவ்வொரு வட்டாரங்களிலிருந்து ஒவ்வொரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அது ஒரு 500 குடும்பம் என்று வருகின்ற போது ஒரு வட்டாரம் என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு வட்டாரத்துக்குள்ளாகவே ஒரு உறவு முறை ரீதியாக எல்லோருமே ஒரு பின்னி பிணைந்த ஒரு பின்னணியில் தான் அந்த வட்டாரங்கள் அமைந்திருக்கும். இப்ப நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற போது மாகாண சபை பாராளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற போது அது பொதுப்படையான கலவையான வாக்காளர்களாக இருப்பார்கள். ஆனா உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு வட்டார உறுப்பினரை தெரிவு செய்கின்ற போது அந்த வட்டார உறுப்பினர் முழுமையாக அந்த வட்டாரத்திலே பரிச்சயமானவராக இருப்பார். அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு 1000-2000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த மக்களோடு சகல விதத்திலுமே பரிச்சயமாகவும் தொடர்பட்டவராக அங்கே இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளரை களமிறக்க முடியாது. அந்த வட்டாரத்துக்குள்ளாக வருகின்ற ஒருவரைத்தான் வேட்பாளராக்க முடியும்.
ஆகவே ஒரு 30க்கும் மேற்பட்ட தரப்புகள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட பிரயத்தனம் காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த 3000 பேருக்குள்ளே 30 வேட்பாளர்களை கண்டுபிடிப்பது என்பது பெரிய சவாலான விடயமாக இருக்கும். ஏற்கனவே உள்ளூராட்சி மன்றங்களிலே ஒரு சமூக ஆர்வலர்களாக இருப்பவர்களும், அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும், அதாவது அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தால், இல்ல அரசியல் கட்சியினுடைய ஆதரவு பெற்றவராக இருந்தால், அவருக்கு ஊரிலே செல்வாக்கு இருக்கின்றால், அவரைத்தான் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களாக தெரிவு செய்வார்கள். ஏனென்றால் அங்கே மக்களுடைய செல்வாக்கு தான் பிரதானமாக இருக்கின்றது. இப்ப சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்களை கொண்டு வந்து விட்டு, அந்த ஒரு பிம்பத்தின் அடிப்படையிலே எல்லோருமே வாக்களிக்க வைக்கின்ற நிலைமை உள்ளூராட்சி மன்ற தேர்தலே இல்லை. அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கின்ற மக்களுடைய பேரபிமானம் பெற்றவர்களாக இருந்தால்தான் அங்கே வேட்பாளர்களாக நிறுத்த முடியும். இப்போது என்ன நிலைமை என்று சொன்னால், அந்த நிலைமை மாறி எல்லோரையுமே வேட்பாளர்களாக மாற்றுவதற்கு பின்னணியிலே பார்த்தால் என்பிபியும் பணத்தை கொண்டு வேலை செய்கின்றார்கள். இப்ப கட்சிகளும் தங்களுக்கு எப்படியேனும் வேட்பாளர்களை பிடித்தாக வேண்டும். வெற்றி சாத்தியமோ இல்லையோ அவர்களின் ஊடாக அந்த ஒரு வேட்பாளர் என்ன கட்டாயம் அந்த வேட்பாளர்களை நிரப்பியாக வேண்டும். அதிலே சில தந்திரங்கள் கையாளப்படுகின்றது. ஒரு பிரதேசத்திலே ஒரு செல்வாக்கு மிக்கவர் இருந்தால் அவர் சில பேர் போட்டியிட விரும்ப மாட்டார்கள். இந்த அரசியல் ஒரு இதுக்குள்ளே வந்து தங்களுடைய சுயத்தை இழப்ப விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு ஆசை வார்த்தை கூறுவார்கள். விகிதாசாரத்திலே நாங்கள் உங்களுடைய பெயரை போடுகின்றோம், நீங்கள் எங்களுடைய தரப்புக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள், ஒரு டம்மியாக ஒரு வேட்பாளரை நாங்கள் இங்கே போடுவோம், அதற்கு ஒருவரை சிபார்சு செய்யுங்கள் என்றால் அங்கே 2 பேர் வருவார்கள். அந்த செல்வாக்கு மிக்கவர் நேரடியான போட்டிக்கு அவர் விரும்ப மாட்டார். அவர் விகிதாசார பிரதிநிதித்துவத்தினூடாக அவருடைய பெயரை பதிவு செய்துவிட்டு அந்த கிடைக்கின்ற போனஸ் ஆசனத்தினூடாக தான் வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டின் அடிப்படையிலே அவர் அந்த தரப்புக்கு பின்னணியில நின்று உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதற்காக இவர்கள் ஆசை வார்த்தைகளை கொடுத்து அப்படியும் நடைபெறுகின்ற நேரடியாக வேட்பாளர்களை திரட்ட முடியாதவர்கள் அப்படியான அணுகுமுறையின் அடிப்படையிலே அவர்களை கவர்ந்து விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலே அவர்களை போடுவதற்காக வாக்குறுதியை வழங்கிவிட்டு ஒரு பெயரளவிலே ஒரு போக்கு காட்டுவதற்கு ஒரு வேட்பாளரை நிறுத்துகின்ற முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றது. அதன் காரணமாக பலர் இப்போது ஓடி ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. ஏனால் எல்லோரும் அந்த ஊரிலே ஒரு ஊரொன்று எடுத்துக்கொண்டால் ஒரு கணிசமானவர்கள் தான் அங்கே ஒரு முன்னணியில் இருந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லோருக்குமே கடுமையான அதிருப்தி, கடுமையான ஏமாற்றம், தமிழ் தேசிய அரசியல் மீதும் ஏமாற்றம், இந்த அரசியல் மீதும் கடுமையான ஏமாற்றம். இவர்கள் இப்போது தேர்தல் வந்தவுடன் வீடு வீடாக சென்று அவர்கள் ஒரு 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 அவதானிப்பை செய்து அந்த அவதானிப்பின் ஊடாக அந்த நபர்களை குறிக்கப்பட்ட நபர்களை அணுகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது ஓடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய கரைச்சல் தாங்க முடியாமல் அவர்கள் ஓடி ஒழிக்கின்ற நிலைமை இருக்கின்றது. இவர்கள் ஒவ்வொருவரையும் சென்று கடைசியாக கிடைக்காவிட்டால் அந்த சத்யராஜும் வடிவேலும் ஒரு திரைப்பட ஒரு அணியை கிரிக்கெட் அணியை தெரிவு செய்வதற்காக நீவான்னு சொல்லி ஒவ்வொருவரை கூட்டிக் கொண்டு ஒரு 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 அணி ஒன்றை அமைச்சு போட்டு அவியல் அந்த இதுல பங்கெடுத்த மாதிரி தான் இவிய தங்களுக்கு கிடைக்காட்டியும் என்ன செய்ய பரவாயில்ல, உங்களோட ஊர்ல வந்து யாரும் இருக்கணுமோன்ற ஒரு கேள்வியோட தங்களுக்கு தெரிஞ்ச ஒருவரை அணுகினம். கடைசியா என்ன செய்யணும், சரி ஒருத்தரும் கிடைக்காட்டி பரவாயில்ல, நீங்களாவது போட்டியிடுங்க, நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காசை தரோம், அது உங்களுக்கு நீங்கள் இதுகளுக்கு செலவழிங்கவன், அதை விட உங்களுக்கு கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும், நாங்கள் இவ்வளவு தாரம், நீங்கள் போட்டியிடுங்கன்னு அப்படியும் அவைகள் தூண்டப்படுகிறோம். அதாவது ஒரு தொடர்பு நபர்களாக முகவர்களாக அடையாளப்படுத்தப்படுபவர்களும் வேட்பாளர்களாக மாற்றுவதற்கான நெருக்கடிகள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது வேட்பாளர் பஞ்சத்தின் காரணமாக. இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யமாக இருக்கின்றது. வேட்பாளர்கள் அதிக அளவிலே வேட்பாளர்கள் தேவைப்படுகின்ற ஒரு நிலைமை. அதன் காரணமாக சாதாரணமாக ஒரு நபர்களை கூட வேட்பாளர்களாக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேர்தல் மோகம் அவர்களை ஆட்டி படைத்திருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் முதல் நிகழ்ச்சியில குறிப்பிட்டதை போன்று இன்று ஒரு நபர் ஒரு கட்சிக்கு ஓம் என்று தலையாட்டி விட்டு அவர்களும் அப்பாடு எங்களுக்கு வேட்பாளர் கிடைத்து விட்டது என்று சொல்ல, பின்னாலே வருகின்ற மற்ற கட்சிக்காரர் அதிகமான வாக்குறுதிகளையும் அதிகமான பணத்தையும் கொடுத்து அவர்கள் கவர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. ஆகவே வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற இறுதி நேரம் வரை ஒரு ஆடுபுலி ஆட்டத்தை போன்று இவர் சொப்பன சுந்தரியை யார் வைத்திருக்கின்றார்கள் என்பதை போன்று இந்த வேட்பாளர் எந்த கட்சி சார்பாக போட்டியிடுகின்றார் என்பதை பாரிய ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில் தான் இருக்கும் என்பதுதான் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றோம். சுமந்திரனுடைய செயல்பாடு ஒரு விளையாட்டான விடயமாக நாங்கள் எடுத்துவிட முடியாது. ராமேந்திரன், உங்களுக்கு தெரியும், ஒருவர் தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டால் ஒரு சோர்வு மனப்பான்மை வரும். ஆனால் சுமந்திரனை பொறுத்த மட்டில் அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு திட்டத்தோடு பின்கதவால் தமிழ் அரசியல் பரப்புகள் பூத்தப்பட்டவர். தமிழ் அரசியல் கட்சிகள் கொண்டு வந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அவர் எவ்வாறு திட்டமிட்டு அதை உடைக்க வேண்டுமோ அதை உடைத்து விட்டார்.
இப்பொழுது தமிழரசு கட்சி தான் அவருடைய குறியாக இருக்கின்றது. பாருங்கள், ஜனநாயக வழியில் நடந்த தேர்தலை, இந்த தலைவருக்கான தமிழரசு கட்சியினுடைய தலைவருக்கான தேர்தலை அதை குழப்பி வைத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பாருங்கள் எவ்வாறு தந்திரமாக தன்னை செயலாளராக மாற்றிவிட்டிருக்கின்றார். இவை எல்லாவற்றுக்கும் காரணம், முழு காரணம் அவர் இந்த நிகழ்ச்சிகளோடு வந்து அதை திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றார். அதிகாரம் என்று அவருக்கு அந்த விருப்பம் இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட தூதுவரகங்களை இப்போ சந்திப்பார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது தூதுவர்களை சந்திக்கவில்லை. இப்பொழுது நாடாளுமன்ற மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்பு போய் தூதுவர்களை சந்திக்கிறார் என்றால் அவருடைய செயல்பாட்டை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. இப்போ அவருடைய முழு நோக்கமும் தமிழ் அரசியல் பரப்பை, அதாவது அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் எவ்வாறு ஒரு நாட்டு மக்களாக எல்லோரையுமே பார்க்க வேண்டும், அங்கே வேறு பிரிவினைகள் இருக்கக்கூடாது, இன மத மொழி பேதம் என்று இருக்கக்கூடாது என்ற அந்த சிந்தனையோடு தான் சுமந்திரன் அவர்களும் செயல்படுகின்றார். எனவே இந்த தமிழரசு கட்சி இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், நாங்கள் யார் மீதும் ஒரு தனிப்பட்ட கோபத்தை வைத்து நாங்கள் இங்கே உரையாடுவதில்லை. எவ்வாறு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் வைத்திருந்தோம். ஆனால் பாருங்கள், ஒரு சரியான பாதையில் பயணித்திருக்கிறார்கள். சிலர் வந்து கேட்டார்கள், தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு முதுகெலும்பு இல்லையா என்று சொல்லி கேட்டார்கள். இவரை தட்டி கேட்பதற்கு, அவர் சொல்லுவதற்கு தலையாடுவதற்கு தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் பிரயணத்துக்கு தமிழ் மக்களுக்காக இவர்கள் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். என்ன பிரியோசனம்? இந்த நிலைமை இருக்கின்ற இந்த நேரத்தில் ராமேந்திரன், தமிழர் தரப்புக்குள் உங்களுக்கு தெரியும், இந்த போராட்டம் 15 ஆண்டுகள் முடிவுக்கு வந்த பின்பு எந்த ஒரு விதத்திலும் ஒரு சரியான பாதை பயணிக்கவில்லை. நீங்களே எத்தனையோ தடவைகள் நிறைய ஆய்வுகளை தந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த இப்பொழுது இருக்கின்ற நிலைமை பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவுடைய மக்கள் தேசிய கட்சி வெற்றி பெற்றால் தமிழ் தேசியத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக பார்க்கப்படுகின்றன என்று கூறுகிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வடமாகாணத்தை குறிவைத்து, குறிப்பாக யாழ்ப்பாணத்தை குறிவைத்து, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 17 உள்ளூராட்சி மன்றங்களையும் தாங்கள் கைப்பற்றுவோம், அதற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். என்ன காரணத்துக்காக இதை கேட்டிருக்கின்றார்? அதற்கு மக்கள் ஆணை வழங்குவார்களா? உண்மைதான். முதல்ல நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சுமந்திரன் அவர்கள் உண்மையிலே அவர் ஒரு வித்தியாசமான, ஒரு கணிக்க முடியாத நபராகத்தான் இருப்பார். என்ற சாதாரண அளவுகோல்களாலே கணிக்க முடியாது. உண்மை சாதாரண மனித இயல்பு என்பது பதவிகள் அதிகாரங்களை நோக்கியதாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர் தோல்வி அடைந்தால் அதோடு தன் தோல்வி மனப்பான்மையோடு துவண்டு போய் விட்டு ஒதுங்குகின்ற நபர் அல்ல. அவர் ஒரு அம்பு அவர் மீது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையிலே அவர் ஏவி விடப்பட்டிருக்கிறார். அதாவது அந்த மிசைல்ஸ் என்று சொல்வார்கள், ஏவுகணை அந்த ஒரு இலக்கை நோக்கி குறிவைத்து அது கணனி தொழில்நுட்பத்தின் ஊடாக அது ஏவிவிடப்படுகின்ற போது அது தன்னுடைய இலக்கை அடைகின்ற வரை அதனுடைய பயணம் தொடரும். அது சில வேளை அதனுடைய பயணப்பாதை ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அது இறுதியாக தன்னுடைய இலக்கை சென்று அது தாக்கித்தான் அது அழியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்கு எதிராக மாற்று வியூகம் கொண்ட ஆயுதங்களின் ஊடாக அது தடுத்து நிறுத்தப்படும். இதுதான் அந்த மிசைல்ஸினுடைய ஒரு நடவடிக்கையாக இருக்கு. அதே போன்றான் சுமந்திரன் அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியலை எவ்வாறு இல்லாமல் செய்ய வேண்டும், ஆயுதங்கள் முள்ளிவாய்க்கால் எவ்வாறு விடுதலை போராட்டம் மூழ்கடிக்கப்பட்டதோ அதே போன்று தமிழ் தேசிய அரசியலை முற்று முழுதாக நாசமாக்குகின்ற ஒரு பயங்கர ஒரு திட்டத்தோடு உள்நுழைக்கப்பட்டு களமிறக்கப்பட்டவரான் சுமந்திரன். ஆக அவருக்கு இந்த வெற்றி தோல்வியை பற்றியோ நேற்று சொன்ன என்று மாற்றி சொல்கின்றேன் என்ற அடிப்படையிலோ இல்ல சுத்துமாத்துத்தனம் செய்கின்றேன் என்றாலே அவருக்கு வெட்கப்படவோ அதை பற்றி அவர் கவலைப்படவோ இந்த விதமே அவருக்கு ஒன்றுமே இல்லை. அதன் காரணமாகத்தான் அவர் இப்போது அவருடைய இலக்கு எல்லாமே தான் பதவியில் இருக்கின்றேனோ இல்லையோ, அதாவது பாராளுமன்றத்தாலே தான் நிராகரிக்கப்பட்டாலும் மக்களால் நிராகரிக்கப்பட்டாலும் மக்களை அந்த தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மக்களை வஞ்சிப்பதற்கு தமிழரசு கட்சியை கைப்பற்றியாக வேண்டும். இன்று அவர் நீங்க குறிப்பிட்டதை போல நீதிமன்றத்திலே கொண்டு போய் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை முடக்கிவிட்டு இன்று பின்கதவு வழியாக அதிலும் குறுக்கு வழியிலே பதில் செயலாளராக தன்னுடைய ஒரு விசுவாசியாக இருந்த சத்தியலிங்கம் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய பட்டியலூடாக கொண்டு வந்து அவருக்கு அந்த பக்கத்தை கொடுத்து விட்டு ஒரு குறிக்கப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் அவரை பதவி விலக வைத்து இன்று ஒரு கட்சியினுடைய பதில் செயலாளராக தன்னால் பதவி வகிக்க முடியாது என்று கூறித்தான் சத்தியலிங்கம் அவர்கள் விலகினார். அப்படி ஒரு கட்சியினுடைய பதில் தலைவராக எப்போதோ நடைபெறுகின்ற விடயங்களை உங்களால் கையாள முடியாத ஒருவர் என்னென்று தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட முடியும்? அப்படின்னா நீங்க அதே மாதிரிலாம் பதவி விலகி இருக்க வேண்டும். அதுவும் அவருடைய இலக்கு. அடுத்த கட்டம்
இந்த விடயங்கள் முடிவருகின்ற போது அது உண்மையிலே அது வேறு விதமான ஒரு பின்னணியிலே சுமந்திரன் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதற்காக தனக்கேற்ற வகையில் தான் சத்தியலிங்கம் அவர்களை ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்கின்றார். ஆனால் சத்தியலிங்கம் அவர்கள் இந்த கட்சி பதவியிலிருந்து விலகியதும் சுமந்திரனுக்காக. பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து விலகுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது சுமந்திரனுக்காகத்தான் விலகுவார். ஆகவே அதிகாரங்கள் அவருக்கு ஒரு ஒரு பொருட்டே இல்லை. அவர் அந்த இலக்கை நோக்கி தன்னை ஒரு வளப்படுத்துகின்ற வகையில் தான் அவர் இந்த நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார். நீங்கள் குறிப்பிட்டதை போன வீட்டு சின்னத்துக்கு தமிழ் மக்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் இன்று என்பிபிக்கோ இன்று நாங்கள் சிங்கள தேசம் என்று வருகின்ற போது இப்போது நாங்கள் என்பிபியை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவதற்கான காரணம் என்பது ஒரு மக்களுடைய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பார்வை இன்று மாறி இருக்கின்றது. நாங்கள் சிங்கள தேசியத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்துக்காக அணிதிரண்ட நிலைமையிலே இன்று அந்த ஒரு இன அழிப்பு பின்னணி கொண்ட சிங்கள கட்சிகள் இல்லாமல் ஒரு புதிதாக ஒரு தரப்பு வந்தவுடன் அவர்கள் மீதான மோகம் என்பது இந்த தமிழ் தேசியத்தை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே என்பிபி மீதான தமிழ் மக்களுடைய ஒரு மோகம் அது எவ்வளவு தூரம் ஆபத்தோ அதை விட ஒரு பேராபத்து தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு நாங்கள் செலுத்துகின்ற வாக்கு. ஆகவே இந்த இடத்திலே தமிழரசு கட்சிக்கு நாங்கள் செலுத்துகின்ற வாக்கு என்பது சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினருடைய தமிழர் விரோதமான நிலைப்பாடுகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை நாங்களே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு ஆணையாகத்தான் அந்த ஒவ்வொரு வாக்கும் இருக்கும். ஆகவே மக்கள் தாங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதை கூறிக்கொண்டு நீங்கள் கேட்டதை போன்று சந்திரசேகர் அவர் உண்மையிலே வடக்கு அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் என்பது எவ்வாறான ஒரு இழிநிலையிலே இருக்கின்றது என்பதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் இந்த கடத்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற சந்திரசேகர் அவர்களுடைய கடந்த கால பின்னணிகளை நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது போர் இடம்பெற்ற அந்த இறுதி காலத்திலே மிக இனத்துவேசமாக அவர் ஒரு தமிழராக இன்று சுரேன் ராகவனும் ஒரு தமிழர் தான், ஜீவன் தியாகராயாவும் ஒரு தமிழர் தான், அதே போன்று சால் சம்மையாரும் ஒரு தமிழர் தான். ஆனால் தமிழர்களாக இருந்தால் மட்டும் தமிழர்களுடைய தலைமைத்துவத்தை தமிழர்களுக்கு சரியாக வழங்கிவிட முடியும், தமிழர்களுக்கு சரியான ஒரு தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்த முடியும் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. அவர்களும் பேரளவிலே தமிழர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது வடக்கு மாகாணத்திலே ஆளுநர்களாக அவர்கள் செயலாற்றிய காலம் என்பது இவர்களை விட சிங்களவர்கள் பரவாயில்லை. இதற்கு முன்னர் இருந்த ரஜினேட் குரையோ இல்லை இதற்கு முன்னர் இருந்த சந்திரசிறியோ பரவாயில்லை, இராணுவ அதிகாரிகளாக இருந்து கொண்டு வடமாகாணத்தில் ஆளுநராக செயல்பட்ட சிங்களவர்களே பரவாயில்லை என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவுக்கு தான் இந்த சிங்கள எஜமானர்களுக்கு கூஜா தூக்குகின்ற இப்படியான ஒரு போலி தமிழர்களுடைய தலைமைத்துவம் என்பது இருந்தது. அந்த வகையில் தான் நாங்கள் இப்ப சந்திரசேகரன் அவர்களை பார்க்க முடியும். அவருக்கு ஒரு அடிப்படை தகுதியே இல்லை. அவர் ஒரு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு தீவிர ஆதரவாளர். அவர் ஒரு மலைநாட்டை பின்னணியாக கொண்டவர். இதிலே நாங்கள் ஒரு பிரதேசவாதத்தை அடிப்படையாக வைத்து கதைக்கின்ற நிலைமை இல்லை. ஒரு வடக்கு மக்களை ஒரு மலையக பின்னணி கொண்டு ஒருவரை கொண்டு தலைமை தாங்குவது இல்லை, அந்த வடக்கு மக்களுடைய விடயங்களை அணுகுவது என்பது எவ்வாறு ஒரு முரண்பாடான விடயம் என்பதை இன்னும் என்பிபி அரசாங்கம் புரிந்து கொள்ளவில்லை. இல்லை, அவ்வாறான ஒரு மலையக மக்கள் சார்ந்த ஒருவரை வைத்துக்கொண்டு வடகிழக்கு தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கு மக்களுடைய விடயதானங்களை அணுக முற்படுகின்றதன் ஊடாக ஈழத்தமிழ் மக்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகவும் நாங்கள் இதை பார்க்க முடியும். இதுதான் உங்களுடைய எல்லை, இவர்களுக்கு கீழாக இருக்கின்ற அளவுக்கு நீங்கள் இழிநிலையில இருக்கின்றீர்கள் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சந்திரசேகர் அவர்களை ஒவ்வொரு தடவை நாங்கள் ஒரு அமைச்சராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு தடவையும் ஈழத்தமிழர்கள் கூனி குறுகக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்க்கின்றேன் சந்திரசேகரை. அவருக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியே இல்லை. ஈழத்தமிழ் மக்கள் இன்று போர் இடம்பெற்ற இறுதி காலத்திலே விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் மிக துவேசமான கருத்துக்களை பதிவு செய்து வருகிறான் சந்திரசேகரன். அந்த இன அழிப்பு யுத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை நியாயப்படுத்தக்கூடிய கருத்துக்களை கூறியவரான் சந்திரசேகர் அவர்கள். ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தொடர்பான எந்த அறிவும் இல்லாது முதல்ல ஒரு ஈழத்தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை தொடர்பான இன்று எங்களுடைய கட்சிகளிடம் அது இருக்கின்றதா இல்லையா என்பது ஒரு பக்கம். ஆனால் இன்று என்பிபி சார்பாக ஒரு குருட்டுலக்கிலே அவர் போட்டியிடவில்லை. அவர் யாழ் மாவட்ட அமைப்பாளராக இருக்கின்றார். இப்போது யாழ் மாவட்டம் என்பது வடமாகாணமாக மாறி இருக்கின்றது. வடமாகாண தேசிய மக்கள் சக்தியினுடைய வடமாகாண அமைப்பாளராக சந்திரசேகர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்.
அதை சிந்தித்து பாருங்கள். வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்களை தலைமை தாங்கக்கூடிய என்பிபி சார்பாக தலைமை தாங்கக்கூடிய அளவிலே ஒரு வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஜேவிபியினுடைய ஒரு செயல்பாட்டாளரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் தான் என்பிபி அரசாங்கம் இருக்கின்றது. வடமாகாண மக்களை ஒரு மலையக பின்னணி கொண்ட ஒருவரை கொண்டு தலைமை தாங்குவது என்பது எங்களை எவ்வளவு தூரம் அவர்கள் கருத்தில் எடுத்திருக்கின்றார்கள் என்பது அதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். சந்திரசேகர் அவர்கள் ஒரு கோமாளியை போன்றுதான் அவர் இந்த விடயங்கள் என்று கடத்தொழில் அமைச்சர் என்று சொன்னால் இன்று அவர்களுக்கு வடக்கிலே பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த வடக்கு மக்களை கையாளக்கூடிய ஒரு விடயதானம் என்று வருகின்ற போது அது கடல் தொழில். ஏற்கனவே டக்ளஸ் சிவானந்தா முதல் தமிழ் அமைச்சராக டக்ளஸ் சிவானந்தா வந்து இப்போ 2வது சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கின்றார். டக்ளஸ் சிவானந்தாவும் அந்த கடத்தொழில் தொடர்பாக எந்த விதத்திலுமே ஒரு பொருத்தமற்ற, அதாவது மத்திய அரசினுடைய நிகழ்ச்சி நிரலை அந்த அவர்களுடைய கோட்டை விலகாமல் அவர்கள் அந்த வரைந்த கோட்டுக்கு அப்பால் சென்று தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலுமே ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக செயல்படாமல் அவர்கள் எதிர்பார்த்ததை விட விசுவாசமாக அந்த மத்திய அரசினுடைய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒருவராகத்தான் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் செயல்பட்டார். ஆனால் இதிலே நாங்கள் மனம் திறந்த ஒரு விடயத்தை பதிவு செய்ய வேண்டும். இன்று டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் அமைச்சராக இருந்த, இன்று கடத்தொழில் அமைச்சராக இருந்த, இதற்கு முன்னர் நான் நினைக்கின்றேன் சந்தேக அம்மையாருடைய காலத்திலே இந்து சமய விவகார அமைச்சராக இருந்திருக்கார் என்று நம்புகின்றேன். 94 காலப்பகுதியில் அந்த காலகட்டத்திலே அதற்கு பின்னர் இந்து சமய கலாச்சார அமைச்சராக இருந்திருக்கிறார் என்று நம்புகின்றேன். அவர் எந்த ஒரு காலத்திலுமே ஒரு தத்துணிவின் அடிப்படையிலே அந்த அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை சார்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும், அந்த இடத்துல தலையிட வேண்டும் என்கிற ஒரு தேவை வருகின்ற போது அந்த தத்துணிவின் அடிப்படையில சகல தடைகளையுமே கடந்து தான் நம்புகின்ற தன்னை நம்புகின்ற அந்த மக்களுக்காக அந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு போராளியாக இன்று நாங்கள் எங்களுடைய ஒரு ஆயுத போராட்ட காலத்திலே இன்று அவரும் ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு ஆயுத போராட்டத்திலே ஒரு தீவிரமாக ஈடுபட்ட ஒருவராக நாங்கள் பார்க்கின்ற போது அந்த ஓர்மத்தோடு இன்றும் இருக்கக்கூடிய ஒருவராக நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய வகிபாகத்தை நாங்கள் இந்த இடத்திலே கூறித்தான் ஆக வேண்டும். அதாவது ஒரு பொருத்தமற்ற ஒரு அமைச்சராக இருந்தாலும், ஒரு பொருத்தமற்ற ஒரு மக்கள் பிரதிநிதித்துவத்தை அவர் வழங்கினாலும், ஒரு தெற்கரசியலினுடைய முகவராக அவர்கள் செயல்பட்டாலும் சில இடங்களிலே அவர் தன்னுடைய தத்துணிவு அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய மக்கள் பிரச்சனைகளுக்காக ஒரு சில இடங்களிலே துணை நின்றிருக்கின்றார் என்பதை இந்த இடத்துல. ஆனால் அந்த அளவுக்கு கூட சந்திரசேகர் அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு மிக நெருக்கமாக வருவதற்கு எந்தவித அடிப்படை தகுதியுமே இல்லாத ஒருவர் தான் சந்திரசேகர். ஒரு குறைந்தபட்சம் ஒரு எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய வழிகளை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை. இவர் என்பிபி அரசாங்கம் அனுர அலையிலே இவர் ஒரு பிரதிநிதியாக இங்கே வலம் பெறுகின்றார். ஆகவே அவர் சொல்வதை எல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அப்படியான ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்ப முற்படுகின்றார்கள். நாடு முழுவதும் உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னரே ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னரே அவருடைய சுலோகம் என்பது நாடு அனுரவுடன், அதாவது சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலையக, பரங்கினம், அதாவது இனங்களாகவோ மதங்களாகவோ எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நாடே அனுரவுடன், அதான் அவர்களுடைய சுலோகம். அந்த சுலோகம் அந்த அனுரவை மையப்படுத்திய உலகளாவிய நிகழ்ச்சி நிரலுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். இன்று உலகம் அந்த புள்ளியிலே வந்து நிற்கின்றது என்று சொன்னால், அனுரவை தேர்தலிலே களமிறக்கு முன்கூட்டியே அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலை தயாரித்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கடந்த கால சிங்கள தலைமைகளை விட ஒரு மாறுபட்ட வகையிலே ஒட்டுமொத்தமாக இன மத வேறுபாடு இல்லாமல் சகல மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரப்பாக நீங்கள் உங்களை நிலைநிறுத்துகின்ற போது உங்களை நாங்கள் அங்கீகரிக்க தயாராக இருக்கின்றோம். நாங்கள் உங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த பொறுப்புக்கூறல் விடயங்களிலிருந்தெல்லாம் நாங்கள் தப்பித்து உங்களையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றி நாங்கள் அபிவிருத்தி இந்த பொருளாதார பிரச்சனை என்கிற மாயக்குள் மக்களை கொண்டு சென்று முற்றுமுழுதாகவே இந்த தமிழ் மக்கள் சார்ந்த விவகாரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இதுதான் சர்வதேசத்தினுடைய மறைமுக நிகழ்ச்சி நிரல். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இது ஒரு முன்கூட்டிய அதிக பிரசங்கித்தனமான செயற்பாடாக நாங்கள் பார்த்து விட முடியாது. இன்று அந்த இலக்கு தான். இன்று ஜெனீவா மனித உரிமை பேரவையினுடைய அறிக்கையில் கூட அந்த விடயம் தான் சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாட்டிலே எந்தவித பாகுபாடும் இல்லாம சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அரசாக இப்போ புதிய அரசு அமைந்திருக்கின்றது என்று வருகின்ற சீனாவினுடைய அரச பிரதிநிதிகளும் அதைத்தான் கூறுகின்றார்கள். அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகளும் அதைத்தான் கூறுகின்றார்கள். எல்லோருமே ஒரு விடயத்தை திருவாய் மலர்கின்றார்கள், நாடு அனுரவுடன்.
அப்ப சிந்தித்து பாருங்கள், செப்டம்பர் 21க்கு முன்கூட்டியே நாடு அனுரவுடன் என்ற அந்த பிரச்சாரம் என்பது எங்கிருந்து தோற்றம் பெற்றிருக்கும் என்று சாதாரணமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லை. 3% வாக்குகளுடன் 3 பாராளுமன்ற உறுப்பினருடன் ஒரு தரப்பை இன்று அமெரிக்கா கூப்பிட்டது, லண்டன் சென்றார், கனடா சென்றார், ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றார், பல நாடுகளுக்கு சென்றார் என்றால் அங்கே அரச தரப்பு அங்கீகாரம் என்பது இவருக்கு வழங்கப்பட்டது. வழக்கமாக ஒரு ஆளுந்தரப்புக்கு பிரதமர் ஜனாதிபதிக்கு அவ்வாறான ஒரு அங்கீகாரம் வழங்கப்படும், எதிர்க்கட்சி தலைவருக்கு அவ்வாறான அங்கீகாரம் வழங்கப்படும். இன்று இந்தியாவில் போய் பிரதமர் மோடி உள்ளிட்டவர்களை சந்தித்து உயர்மட்ட தரப்பினரோடு சந்திப்புகளை மேற்கொண்ட அளவுக்கு அனுரகுமார திசாநாயக்கா இலங்கை அரசியலிலே செப்டம்பர் 21க்கு முன்னர் எந்த விதத்திலுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தரப்பு அல்ல. ஆனால் அவரை ஒரு அடுத்த இலங்கையினுடைய ஒரு மீட்பராக காட்டுகின்ற அந்த வேலையை, பிரச்சாரத்தை அனைத்துலகம் மேற்கொண்டது. அதுக்கு ஒத்துழைப்பை அனைத்துலகம் வழங்கியது. அந்த மாயையை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அவர்கள் நிறுவ முற்படுகின்றார்கள். எல்லோருமாக சேர்ந்து நாடு அனுரவுடன் என்ற கோஷத்தை முற்றிலுமாக நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனிக்கின்றார்கள். வெறுமனே ஒரு சிம்போலிக்காக, குறியீடாக சில பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதை வைத்துக் கொண்டே அவர்கள் போலித்தனமாக நாடு அனுரவுடன் என்கின்ற ஒரு கோஷத்தை முன்வைக்கின்றார்கள். அது நாங்கள் எங்களை போன்ற தரப்பினரால் புள்ளி விவரங்களோடு முறியடிக்கப்பட்டு வருகின்றது. அப்படி இல்லை, தமிழ் தேசியத்துக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றது, உண்மை நிலவரம் வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே என்பிபி கணிசமான உறுப்பினர்களை பெற்று கணிசமான சபைகளை ஆட்சி அமைக்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமை வந்தால் தமிழ் தேசியம் என்பது ஒரு இலங்கையிலே ஒரு தமிழர்கள் என்பதற்காக அங்கே ஒரு 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 நிலைமை இல்லை. எல்லாமே ஒரு பொது நிலைக்குள் வந்து விட்டது. அந்த வாக்களிப்பு கூட உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தல் வரை சிகப்பு பச்சையாக வடக்கு கிழக்கு தனித்தாக காட்டப்படுகின்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. என்பிபி வந்ததுக்கு பிற்பாடு இன்றைய மொட்டு கூட அவ்வாறான நிலைமை உருவாக்கவில்லை. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அப்போது தோற்றம் பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அசூரத்தனமான வளர்ச்சி பெற்று கணிசமான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றினாலும் அவர்கள் சிங்கள மக்களுடைய தரப்பாகத்தான் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்தார்கள். ஆனால் என்பிபியினுடைய வெற்றி என்பது எல்லைகள் கடந்து ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு நுழைகின்றது. ஆக எங்களுடைய தனித்துவம் என்பது, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தனித்துவம் என்பது அந்த வரைவு மாறப்போகின்றது. அந்த வரைபடம் ஒட்டுமொத்தமாகவே நாடு அனுரவுடன் என்று வருகின்ற போது அந்த ஒட்டுமொத்தமாகவே தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அந்த தேர்தல் முடிவுகளை வைத்து உருவாக்கப்படுகின்ற அந்த வரைபடம் என்பது ஒன்றுபட்ட இலங்கை என்கின்ற ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய வகையிலாகத்தான் அந்த முடிவுகள் அமையப் போகின்றது. அதை நோக்கியதாகத்தான் இப்போது இவர்கள் இந்த கதைகளை கூறிக்கொண்டிருக்காங்க. இவர்கள் மட்டுமல்ல, இனி பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கூட, இல்ல வெளிநாட்டு தரப்பினர்கள் கூட இதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளிலே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வடக்கு கிழக்கிலே என்பிபிக்கான வெற்றி அமோகமாக இருக்கின்றது. ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு இயல்பாகவே ஒரு அனுர பரவாயில்லை, ஊழலுக்கு எதிராக சாட்டையை சுழட்டுகின்றார். ஏன்னா மக்கள் நீண்ட காலமாக ஒரு இனவாத அரசியலை பார்த்து சலித்து போனவர்கள் எங்களுடைய மக்கள். ஆக இப்போது இவர் ஒரு நேர்மையாக ஊழல் விடயங்களை களையெடுக்கக்கூடியவராக வருகின்றார். ஆகவே இவர் மீதான ஒரு நம்பிக்கையை நாங்கள் வைக்கலாம். இவர் மீது எந்த விதமான ஒரு வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இல்லை. ஆக இவர்கள் ஒரு நேர்மையான அரசாங்கத்தை தருவார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு எதை தருவார் என்பதற்கு அப்பால ஒரு நேர்மையான அரசாங்கம் வந்தாலே போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருப்பவர்கள். ஏன்னா தமிழ் தேசிய அரசியலும் ஏமாற்றமாகிவிட்டது. எங்களுடைய கட்சியில் இன்றும் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டணி முயற்சி எடுக்கின்றது. ஆனால் தங்களுடைய கட்சியிலிருந்து வெளியேறி சென்ற மணிவண்ணனை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் இன்னும் தயாராக இல்லை. ஆனால் வேறு கட்சிகளோடு அவர்கள் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றார்கள். முன்னர் அவர்கள் துரோகிகள், இல்லை அவர்கள் ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று கூறியவர்களை கூட அரவணைக்க முற்படுபவர்கள். ஆனால் மணிவண்ணன் இருக்கின்ற தரப்பை கூட்டணிக்குள் உள்வாங்குவது தொடர்பாக அவர்களுக்கு எந்தவித மனமாற்றமும் இல்லை அவர்களிடம். ஆகவே எப்படி நாங்கள் இந்த விடயங்களை எடுத்துக்கொள்ள முடியும்? ஆக இவர்கள் இப்படியாக தங்களுக்குள்ளாகவே அணிகளாகவும் சுமந்த தமிழரசு கட்சி ஒரு அணி புலவுபட்டு கொண்டிருக்கின்றது. அது கட்சிகளுக்குள்ளாகவே பல குழுக்கள், பல மக்கள் விரக்தியின் உச்சத்திலே இருக்கின்றார்கள். அந்த விரக்தி என்பது ஒரு தென்னிலங்கையிலே ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்தை வழங்குவார் என்ற ஒரு குறியீடாக பார்க்கப்படுகின்ற அனுர மீது அந்த விரக்தி என்பது மையம் கொள்கின்றது. இதுதான் அந்த நாடு அனுரவுடன் என்ற ஒரு சுலோகத்துக்கு பின்னால் தமிழ் மக்களும் ஐக்கியமாகிவிட்டார் என்பதற்கான பிரதான அடிப்படையாக இருக்கின்ற அந்த அடிப்படையை அறுவடை செய்வதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கடுமையாக இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அதற்கு தான் இவர்கள் அடிகொள்கின்றார்கள். இப்படி கூறுவதன் ஊடாக எல்லோருமே இதைத்தான் கூறுவார்கள்.
வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னரே இவர்கள் இப்படி கூறுகின்றார்கள் என்று சொன்னால் தேர்தல் நெருங்க நெருங்க ஏதோ இவர்கள் மக்கள் இவர்களுக்கு சத்திய வாக்குறுதி வழங்கிவிட்டதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கூறுவதை போன்று இன்னும் ஆணித்தரமான கருத்துக்களை கூறுவார்கள். ஆனால் கள நிலவரம் என்பது அப்படி இல்லை. இந்த தேசிய மக்கள் சக்தி கூட சொல்வார்கள் சாமபேத தான தண்ட என்ற அடிப்படையிலே சகல வழிமுறைகளிலும் வேட்பாளர்களை இன்று அவர்கள் கூறுவதை போன்று நாடு அனுரவுடன் அனுர ஒரு பெரிய மீட்பர் என்றெல்லாம் உண்மையாக இருந்தால் இன்று வரிசை கட்டி வேட்பாளர்கள் அவர்களுக்கு பின்னால் நிற்க வேண்டும். அவர்கள் கூட ஒவ்வொரு வட்டாரத்திலும் வேட்பாளர்களை தேடி பிடிப்பதற்கு இந்த வழிமுறைகளிலே பணத்தை கொடுத்து இல்லை வேறு பல வழிமுறைகளிலே ஆசை வார்த்தைகளை கூறித்தான் இன்றும் அவர்கள் வேட்பாளர்களை தேடுகின்ற நிலைமை இருக்கின்றது. அவை அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்களை நிறுத்திவிட்டு அந்த திசைகாட்டிக்கு பின்னால் வடக்கிலும் மக்கள் அணிதிரண்டு விடுவார்கள் என்று நம்புவது என்பது உண்மையிலே அது தங்களுடைய உள்ள விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் என்பது அது எவ்வாறு பிரதிபலிக்கப் போகின்றது என்பதை நாங்கள் இவர்களுடைய இந்த அறிவிப்பிலிருந்து நாங்கள் நிச்சயமாக மதிப்பிட்டு விட முடியாது என்பதைத்தான் இந்த இடத்துல ஆணித்தரமாக பதிவு செய்ய முடியும். அவர்கள் 17 குறிவைக்கிறார்கள் என்று கூறுவதில் நீங்கள் கடந்த வாரம் கூட கூறினீர்கள். சுமந்திரன் கூட அடித்து கூறியிருந்தார் 17 சபையையும் தாங்கள் கைப்பற்றுவோம் என்று. சுமந்திரன் தமிழரசுக் கட்சி இந்த தேர்தலில் உள்ளூராட்சி தேர்தலில் கைப்பற்றுமாக இருந்தால் அனுரக் குமார் திசநாயக்காவுடன் சேர்ந்து செயல்படுவதற்கு தமிழர்களை விற்பதற்கு சுமந்திரன் தயங்கவே மாட்டார். அப்பொழுதுதான் பலர் கேட்கிறார்கள், இந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் என்ன எல்லாருமே முட்டாள்களாக இருக்கிறார்களா, தட்டி கேட்க முடியவில்லையா என்று சொல்லி சுட்டி காட்டினார்கள் பல தடவைகளாக. இதே நேரத்தில் ராமேந்திரன் இன்னொரு முக்கியமான எம்பிபியினுடைய நிலைப்பாடு, தேசிய மக்கள் சக்தி 17 ஆசனங்களையும் கைப்பற்றுவார்கள் யாழ்ப்பாணத்தில் என்ற விடயத்தை நீங்கள் கூறினீர்கள். அதேபோல் கடந்த காலத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக சுமந்திரன் அவர்கள் 17 உள்ளூராட்சி மன்றத்தையும் கைப்பற்றுவோம் என்ற விடயங்கள் கூறியதை கூறினீர்கள். நீதியரசர் சற்று வித்தியாசமாக 16 சபைகளில் போட்டியிடும் என்று நீதியரசர் தன்னுடைய ஊடக சந்திப்பின் பொழுது வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதன் பின்னணியில் நிச்சயமாக எல்லோரும் 17 கூறும் பொழுது இவர் 16 கூறும் பொழுது நிச்சயமாக இதில் ஏதோ ஒன்று உள்ளடங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன காரணத்துக்காக 16 சபையில் நிறுத்தப்படுவார்கள், அந்த ஒன்றை விட்டதற்கு என்ன காரணம், இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? உண்மையில இங்கே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையப்படுத்தி இதுவரை காலமும் தமிழ் மக்கள் ஒரு தீராத ஒரு கனவு ஒன்று ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு அறிகுறியாக சில சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. அதை வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் நீதியரசருடைய கருத்தும் அமைந்திருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். அதாவது வல்வெட்டுத்துறை நகர சபையை தவிர்த்து யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே வருகின்ற 16 சபைகளிலும் தங்களுடைய கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிடும். அதாவது தங்களுடைய கட்சியினுடைய மான் சின்னம் தங்களுடைய தனித்துவத்தை தாங்கள் இழக்காது, அதன் காரணமாக இந்த கூட்டணிகளோடு நாங்கள் சேரவில்லை என்றும் தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருக்கின்ற 16 வல்லட்டுத்துறையை தவிர்த்து 16 சபைகளிலும் தாங்கள் மான் சின்னத்திலே தங்களுடைய அணி போட்டியிடப் போகின்றது. வல்லட்டுத்துறையிலே சில பல காரணங்களுக்காக சுயேட்சையாக ஒரு தரப்பு போட்டியிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த முயற்சிகளுடைய நியாயத்தன்மையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் அந்த சபையிலே தமிழ் மக்கள் கூட்டணி தன்னுடைய ஆதரவை வழங்குகின்றது. ஆனால் போட்டியிலிருந்து தாங்கள் விலகுகின்றோம் என்றும், ஆனால் அந்த தரப்புக்கு ஆதரவை வழங்குவதாக விக்னேஸ்வரன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே தான் நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலே உங்களுக்கு தெரியும், அங்கேன் ராமநாதன் கடந்த தேர்தலிலே அவர் ஒரு அபாரமான வெற்றியை பெற்றார். அவர் அதிகமாக அந்த உடுப்பட்டி தொகுதியிலே அவர் அதிகளவான அந்த உடுப்பட்டி தொகுதியே அவர் அதிக வாக்குகளை பெற்று கைப்பற்றிய போது வல்லட்டுத்துறை உடுப்பட்டியில் அல்ல வல்லட்டுத்துறையில் அந்த உடுப்பட்டி தொகுதிக்குள் வருகின்ற வல்லட்டுத்துறையிலே வெடிகளை கொளுத்தி கொண்டாடி பிரபாகரனுடைய ஊரையே நாங்கள் கைப்பற்றி விட்டோம், பிரபாகரனையே வென்று விட்டோம் என்பதாக அவர்கள் தரப்பு கடும் ஒரு வெற்றி கழிப்பிலே அவர்கள் அதை வெளிப்படுத்தி இருந்தார்கள். குறிப்பாக அவர் அப்போது கூட அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற ஒரு சிங்கள கட்சியினுடைய சின்னத்தில் தான் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆகவே ஒரு சிங்கள கட்சி ஒன்று பிரபாகரனுடைய ஊரை வென்று விட்டது என்றால் தமிழீழத்தை நாங்கள் வென்று விட்டோம் என்பதாக அந்த அங்கேன் ராமநாதனுடைய வெற்றி அந்த உடுப்பட்டி தொகுதியிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை வைத்துக்கொண்டு அவர்கள் இவ்வாறான ஒரு கொண்டாட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். அது வல்லட்டுத்துறை மக்களுடைய ஒன்று. ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் அப்போது ஊடகங்கள் எல்லோராலும் பார்த்தாலுமே அதில் ஒரு சாதாரணமாக கடந்து செல்கின்ற நிகழ்வாகத்தான் இருந்திருக்கும்.
ஆனால் அது வல்லட்டுத்துறை மக்களுடைய ஆன்மாவிலே அது ஒரு மாறாத காயமாக இருப்பதை நாங்கள் தற்போது உணரக்கூடியதாக இருக்கின்றது. நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற அந்த வல்லட்டுத்துறை மக்கள், வல்லட்டுத்துறை செயல்பாட்டாளர்கள், வல்லட்டுத்துறையில் இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தோடு அந்த விடயத்தை இன்று வரை அந்த வலிகளோடு நினைவு கூறுகின்றார்கள். ஆகவே அந்த நிலைமையை இந்த தேர்தலிலே முறியடித்தே ஆக வேண்டும். தங்களுடைய ஊருக்கு ஏற்பட்ட களங்கத்தை, அந்த தங்களுடைய ஊரிலே ஏற்பட்ட அந்த ஒரு பின்னடைவை வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கத்தை இந்த தேர்தலிலே மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உயர்வான உன்னதமான சிந்தனையின் அடிப்படையிலே இதை நாங்கள் மிக அழுத்தமாக அனைத்தனமாக கூற வேண்டும். உயர்வான உன்னதமான சிந்தனையின் அடிப்படையில் இன்று ஏனைய அரசியல் கட்சிகள் எல்லாம் எண்கணித விளையாட்டுகளை தங்களுடைய சுயநல அடிப்படையிலே தங்களுடைய வேட்பாளர்களையும் தங்களுடைய விடயங்களை முன்னிலைப்படுத்துகின்ற போது, வல்லட்டுத்துறை பிரதேசத்திலே இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள், அந்த பொறுப்புள்ள நபர்கள் எல்லாம் அரசியல் கடந்து இப்படியாக உன்னதமான ஒரு சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இந்த முறை வல்லட்டுத்துறை நகர சபையிலே சுயேட்சையாக கட்சிகளை இணைத்து போட்டியிடுவது, எந்தவித ஒரு கட்சியினுடைய சின்னத்திலும் போட்டியிடுவதில்லை. சுயேட்சையாக அவர்கள்தான் தலைமை தாங்க போகின்றார்கள். அந்த வல்லட்டுத்துறையில் இருக்கின்ற சமூக மட்டம் இதற்கு முன்னர் பல முன்னாய்த்த கலந்துரையாடல்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற வல்லட்டுத்துறை சமூக மட்ட அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பல சுற்றுகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உறுதியான இணக்கப்பாட்டை அடைந்து விட்டார்கள். இதுதான் நிலைப்பாடு. கட்சிகளுக்கும் இந்த நிலைப்பாட்டை தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் மிக நேர்மையாக ஒரு முன்மாதிரியாக தங்களுடைய ஒரு செயல்பாட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி வல்வெட்டுத்துறை நகர சபையிலே நாங்கள் இதை அரசியல் கட்சிகளாக போட்டியிடுகின்ற போது இப்படியான ஒரு நிலைமை, வாக்குகளை பிரிப்பதனூடாக நாங்கள் யாருமே கணிக்க முடியாதவாறான தரப்புகள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக என்பிபி வல்வெட்டுத்துறையை இலக்கு வைத்து செயல்படுவதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். என்பிபியினர் தொழிற்சங்கங்களின் ஊடாக, அந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஊடாக அங்கே வல்லட்டுத்துறைக்குள் ஊடுருவி அந்த வல்லட்டுத்துறை நகரசபையை கைப்பற்றுவதன் ஊடாக இன்று அவர்கள் நாடு அனுரவுடன் என்ற கோஷத்தினாலே இன்று அந்த அனுரவுக்கு பின்னால் துதிபாடுபவர்கள் எங்களுடைய தேசிய தலைவனுடைய மறுபுறவியாக அனுரவை ஒப்பிட்டு பேசுகின்ற ஒரு மிகவும் ஒரு கேவலமான ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் வந்து அனுரை வடக்குக்கு விஜயம் செய்த போது வல்லட்டுத்துறையிலே வந்து ஒரு கூட்டத்தை கூட்டதே எல்லாம் வந்து சாதாரண விடயம் இல்லை. அவர்கள் தமிழர்களுக்கும் தாங்கள் நான் மீட்பர்கள், தமிழர்களுடைய கதாநாயகர், தமிழர்களுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே அனுரவை அந்த அனுரவை கொண்டு வந்து நிறுத்துகின்ற செயல்பாடு தமிழர்களையும் மையப்படுத்தியதாக, தமிழர்களை வைத்துக்கொண்டு அந்த முயற்சிகள் இடம்பெற்று வருவதை சில அந்த இவ்வாறான குறியீட்டினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் வல்லட்டுத்துறை அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர் பிரதேசத்தை இலக்கு வைத்தாலும் வல்லட்டுத்துறை நகரசபை விசேடமாக அவர்கள் ஒரு ஒரு இலக்கு வைத்து செயல்படுவதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அதை இவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இவ்வாறு கட்சிகளாக போட்டியிடுகின்ற போது ஆளுந்தரப்பு என்ற அடிப்படையிலே இவர்கள் ஒருவேளை வல்லட்டுத்துறை நகரசபையையும் என்பிபி கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலைமை வந்தாலும் அங்கேன் ராமநாதன் வென்றதை போன்று ஒரு சிங்கள கட்சி, ஒரு தேசிய கட்சியாக இருக்கின்ற கட்சியினுடைய திசைகாட்டி சின்னத்திலே வல்லட்டுத்துறை பறிகொடுக்கப்படுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அவமானமாக, தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அவமானமாகத்தான் அது பார்க்கப்படும். ஆக இதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலும் இதை அவர்கள் ஒரு என்பிபிக்கு போட்டியாக அல்லாமல், நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கண்ணோட்டத்திலே நாங்கள் இந்த விடயங்களை பதிவு செய்கின்ற நேரத்திலே அவர்கள் நாங்கள் எங்களுடைய இடத்தை பறிகொடுக்க கூடாது, மாற்றான் வந்து எங்களுடைய சபையை கைப்பற்றி செல்வதோ, இல்லை ஒரு சிங்கள தேசத்திலே இருக்கிற ஒரு கட்சி தன்னுடைய கட்சி சின்னத்திலே வந்து எங்களுடைய சபையை கைப்பற்றி எங்களுடைய தலைவிதியை தீர்மானிப்பதை நாங்கள் ஒரு ஊதுமே அனுமதிக்க மாட்டோம். வல்லட்டுத்துறை வீரம் விளைந்த மண், எங்களுடைய தலைவர் பிறந்த மண். அந்த அந்த உறுதியோடு இந்த சபையை நாங்கள் மீட்டெடுப்போம் என்ற வைராக்கியத்தோடு அந்த வல்லட்டுத்துறை மக்கள், அந்த சமூக மட்ட அமைப்புகள் ஒன்று கூடியிருக்கின்றன. அவர்கள் கூடியிருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் எல்லோருமே உடன்பட்டு வந்தால் எங்களுடைய மக்கள் அத்தனை பேருமே நாங்கள் சொல்கின்ற சின்னத்துக்கு தான் வாக்களிப்பார்கள். ஆகவே வெற்றி நிச்சயம். வல்லட்டுத்துறை இன்று சுமந்திரனாக இருக்கட்டும், சந்திரசேகரனாக இருக்கட்டும், அந்த ஒன்றை கழித்து விட்டு பார்க்கட்டும். வல்லட்டுத்துறை நகரசபை என்பது இந்த சுயேட்சை குழு தான் வெற்றி பெறப்போகின்றது. என்றால் அது மக்களாக எடுத்த முடிவு. இது அரசியல் மேல்மட்டங்கள் எடுத்து விட்டு திணிக்கின்ற முடிவு இல்லை. நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்து விட்டு நாங்கள் உங்களுக்கு மாற்றத்தை தருவோம், விமர்சனத்தை தருவோம், சுவிட்சத்தை தருவோம், நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்கள் என்பது வேறு. இது மக்களாக மாற்றத்துக்காக எடுத்த முடிவு. ஆகவே உண்மையான மாற்றம் என்பது வல்லட்டுத்துறையிலே அத்திவாரம் போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. உண்மையிலே நீதியரசருடைய அந்த அணுகுமுறை நாங்கள் இந்த இடத்துல பாராட்டியாக வேண்டும். உண்மையிலே எல்லா கட்சிகளிடம் அவர்கள் உறுப்பினர்களை கேட்டிருக்கின்றார்கள்.
நான் நினைக்கிறேன் மயிலாடுதுறை நகரசபைக்கு ஒட்டுமொத்தமாக 15 உறுப்பினர்கள் நேரடியாக போட்டியிடுகின்ற விகிதாசார அடிப்படையில் மொத்தமாக 15 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ஆகவே 15 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது இணங்கி வருகின்ற கட்சிகள் சார்பாக அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய வேட்பாளர்களை உள்வாங்கியதாக இவர்கள் ஒரு சுயேட்சை குழுவாக இவர்கள் களமிறங்குவார்கள். ஆனால் அதில் நகரசபையினுடைய தலைவராக பதில் தலைவராக யார் வருவது என்பதெல்லாம் அவர்கள் அந்த அந்த குழு தீர்மானிக்கும். அவர்கள் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் பிரதேச சபையினுடைய மயிலாடுதுறை நகரசபையினுடைய தலைவராகவும் பதில் தலைவராகவும் முக்கிய பொறுப்புகளிலே அவர்கள் எவ்வாறு வருவது என்பது தொடர்பாக வெறுமனே எழுந்தமானமாக அல்லாமல் ஒரு ஆவண ரீதியாக ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அந்த விடயங்களை ஒரு முன்மாதிரியாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவர்கள் பல தயார்படுத்தல்களை செய்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நீதியரசர் அந்த விட்டுக் கொடுப்பை செய்திருக்கின்றார். இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி காலவாசம் கேட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொழும்பில் இருக்கின்ற காரணத்தினால் சில நாட்களில் அவரோடு கதைத்து முடிவை சொல்வதாக செயலாளர் கஜேந்திரன் அவர்கள் தெரிவித்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. சுமந்திரன் தரப்புக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்ட போது அது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என்ற ஆரம்பத்தில் கூறியதாகவும் பின்னர் அவர்கள் என்றால் அவர்களுக்கு இப்படியான விடயங்கள் இதெல்லாம் அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிரான விடயம் அல்லவா? ஆகவே அவர் இதிலே அதனால்தான் அவர் 17 சபையிலே நாங்கள் கைப்பற்றுவோம் என்று திமிரோடு சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். தமிழரசு கட்சி சுமந்திரன் அணி இந்த முயற்சியிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. அதே போன்று சிவாஜிலிங்கம் அவர்கள் முன்னாள் அவரும் ஒரு வல்லத்துறை சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலே வல்லத்துறை நகர சபையினுடைய முன்னாள் தவிசாளர் என்ற அடிப்படையிலே அவரோடும் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். சங்கு கூட்டணியிலே அந்த கட்சி இருக்கின்ற அடிப்படையிலே அவை அவரும் தன்னுடைய கட்சியோடு கதைத்து என்னால் அவர்கள் சங்கு சின்னத்தை விட்டு அவர்கள் இங்கே சுயேட்சைக்குள் வருவதற்கு இணங்குவார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தானும் கட்சியோடு கூட்டணியோடு கதைத்து முடிவு சொல்வதாக தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த கட்சி இப்போது சைக்கிள் கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி எடுத்து வருகின்றது. ஆகவே இப்படியான ஒரு நிலைமை இருக்கின்ற போது இந்த விடயங்கள் எவ்வாறு ஏனைய கட்சிகள் இதற்குள் உள்வாங்கப்பட போகின்றது என்பது தொடர்பாக இதுவரை உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அப்படி அவர்கள் எந்த கட்சிகளுக்கு ஒரு நேச கருத்தை நீட்டி இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஆளுகையை மாற்றாந்தரப்புக்கு விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எந்த ஒரு கட்சியுமே இப்போது இருக்கின்ற நிலைமையிலே ஒரு நேர்மையாக ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான செல்வாக்கோடு இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு ஊர் மக்களாக இந்த விடயங்களை முன்கொண்டு செல்ல போகின்றோம். இதற்கு நாங்கள் உங்களை நிராகரிக்கவில்லை. நீங்கள் எங்களுக்கு கீழாக உங்களுடைய பிரதிநிதிகளை தாருங்கள், வேட்பாளர்களை தாருங்கள், நாங்கள் அவர்களை இணைத்துக் கொண்டு இந்த சபையை நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அதுக்கு இணங்கி போவதுதான் இப்போது இந்த கட்சிகளுக்கான ஒரு தலையாய கடப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையிலே நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு நாங்கள் மனதார இந்த இடத்திலே நாங்கள் பாராட்டியாக வேண்டும். அவர் நினைத்தால் தன்னுடைய உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் கேட்டதை போன்று நாங்களும் 2 பேரை முன்மொழிகின்றோம், அவர்களை வைத்து நீங்கள் போட்டியிடுங்கள் என்று கூறியிருக்கலாம். ஆனால் அதனுடைய அந்த தாற்பரியத்தை உணர்ந்து கொண்டு அதை அவர் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவை தருகின்றோம், நாங்கள் இந்த உங்களுடைய சபையிலே நாங்கள் போட்டிக்கு வரவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது உண்மையிலே ஒரு தமிழ் தேசியத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற அந்த ஒரு பற்றை வெளிப்படுத்தக்கூடியதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய முடியும். இதை கடந்து அந்த வெள்ளத்துறையிலே இந்த முயற்சியிலே ஈடுபட்ட அந்த முகம் தெரியாத உண்மையிலே இந்த முயற்சியிலே யார் ஈடுபட்டிருக்கின்றார்கள், இந்த தரப்பு எங்களுக்கு அவர்கள் என்ன நிறம் என்ன எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தும் அவர்கள் இருக்கின்ற திசை நோக்கி நாங்கள் தலை சாய்த்து வணங்குகின்றோம் ஒரு தமிழர் தேசமாக. என்றால் இதைத்தான் நாங்கள் இவ்வளவு காலம் எதிர்பார்த்தோம். இந்த நிலைப்பாடை தமிழர் தேசமாக நாங்கள் எடுத்திருக்க வேண்டும், இந்த தமிழ் கட்சிகள் எடுத்திருக்க வேண்டும். இந்த ஓர்மத்தை தான் இன்று எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படையே இந்த ஓர்மம் தான். அதற்கு பின்னர் தமிழ் தேசிய அரசியலும் இந்த ஓர்மத்தின் அடிப்படையில் தான் அந்த வாக்களிப்பு நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று ஒருபோதும் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் சிங்கள கட்சிகள் ஆள்வதற்கு அனுமதிக்க மாட்டோம், எங்களை நாங்கள் தான் ஆள்வோம் என்கின்ற அடிப்படையில் தான் ஒரு வாக்கை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தான் இந்த தேர்தலை எங்களுடைய தமிழ் மக்கள் எதிர்கொண்டார்கள். அவை அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே இன்று இதைத்தான் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலும் கூறியிருந்தோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியலமைப்புக்காக ஒரு முயற்சி எடுத்ததை வரவேற்கின்றோம். ஆனால் அதைவிட மிக முக்கியமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு பரந்துபட்ட கூட்டணிக்கு அவர்கள் முன்னரே அழைப்பு விடுத்திருக்க வேண்டும், முயற்சி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அரசியலமைப்பு முயற்சி எடுக்கப்பட்ட போதே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பேசப்பட்ட போது அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அது யார் வேணுமென்றாலும் கூட்டணி அமைத்துக் கொள்ளுங்கள், யார் என்ன எப்படி நடந்து கொள்ளுங்கள், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அரசியலமைப்பு தொடர்பாக நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும், அது மட்டும்தான் நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம் என்றார். அப்ப அரசியலமைப்பு பாராளுமன்றத்தில் ஒன்றுபடுவதை விட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழர் தாயமாக எங்களுடைய இருப்பை தக்க வைப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் உணரவில்லை என்பதை தான் இது காட்டுகின்றது. இல்லை அதில் அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதை தான் காட்டுகின்றது. இன்று காலம் இந்தியாவது சுடலை ஞானத்தை போன்று சில கட்சிகளோடு கூட்டணி பேசுகின்றார்கள்.
அது சில கட்சிகளோடு. நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே இன்று வல்லத்துறையிலே அந்த மக்கள், அந்த சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அப்படியான ஒரு உன்னதமான முடிவை எடுத்ததை போன்று இவர்கள் யாராவது ஒரு தரப்பு இப்படியான சித்தாந்தத்தை முன்வைத்து வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இருப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், என்பிபியினுடைய அசூரத்தனமான ஒரு அதிகார உள்நுழைவு என்பது எங்களுடைய தனித்துவத்தை இழக்க செய்ய போகின்றது, இந்த பொறுப்புக்கூறல் விடயத்திலிருந்து தமிழ் மக்களை நீக்கம் செய்து இறுதியாக தமிழ் தேசிய அரசியலுக்கு சாவுமணி அடிக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையப் போகின்றது. ஆகவே நாங்கள் கால ஓட்டத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய வேற்றுமைகளை கடந்து நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த தேர்தலிலே நாங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே இந்த சபைகள் அத்தனையுமே தமிழ் தரப்பு தான் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு திட சங்கற்பத்தை நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்தனாக ஆகியிருக்க வேண்டும். வல்லத்துறையிலே சாத்தியமாகின்றதுனால அது வடக்கு கிழக்கிலே சாத்தியமாக முடியாது. அடிப்படை மாற்றம் என்பது மக்களிடமிருந்து வரணும். அந்த மாற்றம் வல்லத்துறையில உருவாகி இருக்கின்றது. இதற்கு தலை சாய்ப்பதுதான் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தரப்பினருடைய கடப்பாடு. அந்த வகையில நீதியரசர் அதை அவர் வழிமொழிந்திருக்கின்றார். ஏனைய கட்சிகள் தங்களுடைய அரசியல் கணக்குகளை கூட்டல்கள் கணக்குகளை பார்த்து கொண்டு அவர்கள் காத்திருக்கின்றார்கள், அதுக்கு கை கொடுப்பதா இல்லை விட்டு விட்டு எதிர்த்து போட்டியிடுவதா என்று. ஆக அந்த வல்லத்துறை மக்கள் ஒரு ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் மக்களுடைய கூட்டு எதிர்பார்ப்பினுடைய பிரதிபலிப்பாக அவர்கள் அப்படியான ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு எதிராக செயல்படுகின்ற சுமந்திரன் தரப்பு நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டும். வல்லத்துறையிலே இன்று வல்லத்துறையினுடைய பெருமைக்காக அவர்கள் நிற்கவில்லை. தமிழர்களுடைய தலைவன் பிறந்த மண்ணிலே ஒரு சிங்கள கட்சி வெற்றி பெற்று அவர்கள் கொடி நாட்டி விடக் கூடாது, தமிழர்களுடைய பெருமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு அந்த குழு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு போட்டியாக நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்துவோம் என்று கங்கணம் கட்டுகின்ற சுமந்திரன் அந்த சிங்கள கட்சிகளை விட மிக ஆபத்தான ஒருவர். ஆகவே வல்லத்துறையிலே அந்த ஒரு உண்மையான முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்காத தரப்புகள் எவராக இருந்தாலும் அவர்களும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த இடத்துல நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்ய முடியும். நன்றி ராமேந்திரன். நிச்சயமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீதியரசர் இவர்களுடைய கட்சிகளில் சிறிய நல்ல மாற்றங்கள் வந்திருந்தால் அதை நாங்கள் வரவேற்போம். ஆனால் இங்கே ஒரு கூட்டாக சிந்தித்து இணைந்து செயல்படுவதுதான் தமிழ் மக்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற தேவையாக இருக்கிறது. அபாய மணி அடித்துக் கொண்டிருக்கின்றது. இவற்றை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு காலமும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் கூறியது போல் வல்வெட்டித்துறையில் எடுக்கின்ற முயற்சியை நாங்கள் பாராட்டுவோம், வரவேற்போம். அவ்வாறு தான் செயல்படுவதற்கு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற இதயத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு இன்று கொண்டு வந்து மீண்டும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமான நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.